தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டாக்டர் ராமதாஸ் மகள் அரசியலில் களமிறங்குகின்றார். டாக்டர் ராமதாஸ் மகள் அரசியலில் களமிறங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். டாக்டர் ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு வன்னியர் வாக்கு வங்கியை மையமாக வைத்து அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளில் சவாரி செய்து எம்எல்ஏ, எம்பிக்களை பெற்றார். தற்பொழுது தேர்தலுக்கு முன்பாக இந்த கட்சி உடைந்தது. இவருடைய மகன் அன்புமணி தலைமையிலும் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலும் தனித்தனியாக செயல்பட்டன. தேர்தலுக்கு பிறகு டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இணைந்தனர். மேலும் பாமகவின் எதிர்காலம் அன்புமணி என்று கூறி வன்னியர் சங்கத்தையும் அன்புமணி கையில் ஒப்படைத்து விட்டார். இன்று காலை டாக்டர் ராமதாஸ் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது அவரை நம்பி வந்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அவருடைய மகள் ஸ்ரீமதி அவர் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் இணைந்து விட்டதால் ஸ்ரீமதி அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டுள்ளார். அன்புமணியும் ஸ்ரீமதியும் எலியும் புனையுமாக உள்ளார்கள். ஆனால் ஸ்ரீமதி அன்புமணியோடு இணைந்து செயல்பட விரும்பவில்லை. தனியாக அரசியல் களத்தில் களம் காண விரும்புகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ளது. ரங்கசாமி முதலமைச்சராக உள்ளார். ரங்கசாமி தனது கிளையை தமிழகத்தில் பரப்ப திட்டமிட்டுள்ளார். ரங்கசாமி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். வன்னியர் வாக்கு வங்கியை மையமாக வைத்துதான் அவருடைய கட்சி புதுச்சேரியில் செயல்படுகிறது. ஆக வன்னியர் சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமியின் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் கிளை பரப்ப உள்ளதால் அந்த தமிழ்நாடு கிளைக்கு பொறுப்பேற்க திட்டமிட்டு வருகிறார் ஸ்ரீமதி. இதற்கான பேச்சுவார்த்தையை ரங்கசாமியுடன் ஆரம்பித்துள்ளார். ரங்கசாமியின் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு பிரிவு தலைவராக ஸ்ரீமதி நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீமதி என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவராகிறார். மேலும் கட்சியை பரப்ப தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். என்ஆர் காங்கிரசின் தமிழ்நாடு பிரிவு தலைவராக அறிவித்த பிறகு தீவிர அரசியலில் களமிறங்குகிறார் ஸ்ரீமதி. அவருடைய மகனும் களமிறங்குகிறார். வன்னியர் வாக்குகளை மையமாக வைத்து ஸ்ரீமதி களமிறங்குகிறார். இது அன்புமணி ராமதாஸுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.